டேஸ்ட்டாக இருக்க ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து அது நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி வந்து கார்னரில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குறுக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட சுகர் போட்டு நம்ம தண்ணி போட்டிருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் கொதிக்க விட்டு ஒரு பக்கம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு பால் நான் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கோங்க. அதில் வந்து சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த பக்கம் வந்து ப்ரெட்டை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து செவந்து வரணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால் அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொன்றும் 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மில்க் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இது மேலே அப்படியே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று சிரப் கலந்து விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து துருவி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி 1 டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வேணும்னு கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.